ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நவாசனான்னு ஒரு யோகா எக்ஸசைஸ். நிறைய பேர் யோகா கிளாஸ் வந்த உடனே என்ன சொல்லுவாங்க, என்னோட வயிறை ஃபஸ்ட்டு குறைங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன், ஜிம் போகிறேன், இது பண்ணுறேன், ஆனால் அந்த வயிறு மட்டும் உள்ளே போகிறதே இல்லை, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதோட சீக்ரெட் டெக்னிக் இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். நவாசனான ஒரு ஆசனா இல்லைங்களா. நவா மீன்ஸ் போட், சரிங்களா. போட்டோட ஷேப்பில், ஒரு கப்பலோட ஷேப்பில் உடம்ப எடுத்துன்னு வர போகிறோம். நம்ம ஸ்லோவாக பில்ட் பண்ணலாம். ஏன்னா பார்க்கறதுக்கு யோகா எல்லாமே அப்படிதான், பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸி, ஆனால் பண்ணும்போது ஓ மை காட் இவ்வளோ கஷ்டம்னு மனசில் வரும். பட் இது ப்ராக்டிஸ் பண்ணி இந்த வயரை டெஃபினட்டாக ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே, நான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் ஸ்மால் திங், எக்ஸசைஸ் பண்ணும்போது எஸ்பெஷலி ஸ்டமக் ரிலேட்டட்னா இந்த வயரை எப்படி வெளியில் வச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அது ஃபுல்லாக உள்ளே புல் பண்ணி தான் அந்த எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஸோ இன்ஹேலில் தான் இது மாதிரி உள்ளே புல் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணும்போது வயிறை உள்ளே புல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அது மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ரெடி, ஆசனா இப்போ ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சாஃப்ட் இடத்துல உட்காருங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இல்லைனா லோவர் பேக்கில் கொஞ்சம் வலி வரும். ஒன்ஸ் உட்காந்த உடனே உங்கள் காலை இது மாதிரி மடக்கி ஈஸியாக உட்காந்துக்கோங்க. கால் அடியில் ஃபஸ்ட்டு 2 கையும் பிடிச்சிக்கோங்க. ஓகே, இது மாதிரி ஈஸியாக உட்காரலாம் இல்லைங்களா. ஸ்லோலி காலை பின்னாடி எடுத்துன்னு வந்து உங்கள் ஸ்பைனை பார்த்துக்கோங்க. எனக்கோ கொஞ்சம் ரவுண்ட் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ ஷோல்டர்ஸை புல் பண்ணி கொஞ்சம் ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. பண்ண உடனே வெயிட்டை கொஞ்சம் பின்னாடி எடுத்துட்டு காலை தூக்கி ஃபைண்ட் திஸ் பேலன்ஸ் பாயிண்ட். இங்கே பேலன்ஸாக இருக்கணும். ஷோல்டர்ஸை ரிலாக்ஸ் பண்ணி ஸ்பைனை நேராக வைக்கணும். பண்ண உடனே உங்கள் 2 காலும் மேலே தூக்கி இங்கே வைக்கலாம். ஓகே, ஸோ ஸ்கூலில் அந்த கேம் ஸ்டாச்சு பண்ணோம் இல்லைங்களா, அது மாதிரி யோசிச்சுக்கோங்க. உடம்பு ஃபுல்லாக ஸ்டாச்சு, கை மட்டும் இஸ் allowed to be out of the statue. ஸோ கையை ரிலீஸ் பண்ணி உங்கள் 2 முட்டியும் க்ளோஸாக எடுத்துன்னு வாங்க. கையை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் நவாசனா ஒரு போட் போஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷோல்டர்ஸை இப்படி தூக்கி உட்காரக்கூடாது. ஷோல்டர்ஸை ரிலாக்ஸ் பண்ணி ஸ்பைனை நேராக வச்சு முட்டியை ஸ்குவீஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. வில் ஹோல்ட் இட் ஃபார் 5 4 3 டோஸ் மேலே பார்க்குற மாதிரி. ஓகேங்களா, ஸோ டோஸ் இங்கே வேணா மேலே பார்க்குற மாதிரி. 2 ஒரு சின்ன வேரியேஷன், 2 காலும் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டன் இட் சம்மோ. ஸ்பைனை இந்த ஷேப்பில் தான் இருக்கணும். பெலி ரிமெம்பர் உள்ளே புல் பண்ணி கையை அங்கே வச்சுக்கோங்க. ஃபார் 5 4 டோஸை பாயிண்ட் பண்ணிக்கோங்க. 3 2 1 cross your legs. அந்த 5 செகண்ட்ஸ் கூட இருந்தால் வெரி 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 குட். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மேபி ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் அதுலேயே ஓ மை காட் கஷ்டம்னு யோசிச்சுப்பீங்க. பட் இஃப் யூ ப்ராக்டிஸ் இட், இந்த மசில்ஸோட ஸ்ட்ரென்த் நல்லா பில்ட் பண்ணும் அண்ட் வயிறு வெளியில் இருக்காமல் உள்ளே போயிடும். சரிங்களா, ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் இட். ஆனால் ஃபுல் வயரில் ப்ளீஸ் டெஃபினட்டாக டோன்ட் ப்ராக்டிஸ் இட். எல்லாமே சாப்பிட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 hour கேப் வச்சுட்டு அப்புறம் தான் இந்த மாதிரி ஆசனங்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். Please practice it at home, enjoy, and hopefully சீக்கிரமாக ஒரு நல்ல வெளியே உள்ள புல் பண்ணி தான் உங்கள் உடம்பு நல்லா இருக்கும். சரிங்களா, ஸோ தேங்க்யூ அகேன் அண்ட் அடுத்த வாட்டி பார்க்கலாம்.